السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فقال النبي صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் உள்ள அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அவனது சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் நல்ல தோழர்கள் தோழியர்கள் மீதும் இங்கே ஒன்று குழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் நின்றவட்டமாக. அல்லாஹுடைய மகத்தான அருளால் இந்த ஜும்மா உரையில் வறுமை ஏழ்மை சோதனை தான் என்ற தலைப்பை தேர்வு செய்திருக்கிறோம். பொதுவாக இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் மனிதன் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளையும் ஆழ அகலமாக அலசி ஆராய்ந்து மனிதனுடைய மனத்திலே தெளிவான பாதையை வழியை காட்டுகிற மார்க்கமாக இருக்கிறது. மனிதன் அவனுடைய வாழ்நாளில் ஏற்படுகிற எல்லா நிலைகளையும் இஸ்லாம் நமக்கு அழகாக அலசுகிறது. எல்லாரும் தகவல்களை சொல்லுவாங்க, ஆனால் இஸ்லாம் மட்டும்தான் தகவலோடு சேர்த்து அதற்கான தீர்வுகளையும் இஸ்லாமுக்கு சொல்லும். அந்த அடிப்படையில் பொருளாதாரம் என்பது இறைவனுடைய அருள். தாலிக்க ஃபதுல்லாஹி யுத்தி மை யஷா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தான் நாடியோருக்கு அதை வழங்குகிறான். இன்னும் அல்லாஹ் குர்ஆன்ல பல்வேறு இடங்கள்ல சொல்கிறான்: அவலம் யரவ் அன்னல்லாஹ் யபசுத்து ரிஸ்க லிமன் யஷா. அவர்கள் ஆய்வு செய்து பார்க்க வேண்டாமா? அல்லாஹ் தான் நாடியோருக்கு ரிஸ்கை தாராளமாக நீட்டித்து கொடுக்கின்றான், விசாலமாக்கி கொடுக்கின்றான். யக்திரு தான் நாடியோருக்கு அளந்து கொடுக்கின்றான். இன்னஃபி தாலிக்கல் ஆயாத்தில் கொமி யுமினூன். நம்பிக்கை கொள்கின்ற சமுதாயத்துக்கு சான்றுகள் இருக்கிறதுன்னு எல்லாம் சொல்றோம். இது என்ன சான்று? சிந்திச்சு பார்த்தால் பெரிய சான்று. உலகம் இயங்க வேண்டும் என்றால் பொருளாதாரத்தை ஒரே நிலையில் வைக்கக்கூடாது. வச்சா ஏங்காது. ஒருவனை முதலாளியாகவும் ஒருவனை தொழிலாளியாகவும் ஒருவனுக்கு தேவை உடையவதாகவும் ஒருவன்கிட்ட இன்னொரு தேவையை நிறைவேற்றுகிற அம்சத்திலும் அல்லா வச்சிருப்பான். இது வச்சாதான் ஏங்கும், உலகம் ஏங்கும். அல்லாஹ் சொல்லும் போது எல்லாத்தையும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். பொதுவாக ஒரு வசனத்தை சொல்லலாம், ரிசுக்குக்கும் சொல்லலாம். தில்கல் நுதாவினுகா பைனன் நாஸ். நாமே காலச்சக்கரத்தை சுழற்றுகிறோம். அல்லாஹ் எப்படி நாடுறானோ அதான் நடக்கும். ஒருவன் ஏழையாக இருப்பதும் பணக்காரனாக இருப்பதும் அறிவால தனிச்சிறப்பால தன்னியல்புகளால வந்தது இல்லை. அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்படி சொன்னதை குர்ஆன் கண்டிக்கவும் செய்யுது. படிச்சவன படிப்புனாலேயே ஒருவனுக்கு செல்வம் கிடைத்து விடும் என்று சொல்ல இயல. அதுக்காண்டி படிக்காத நிறுவனத்திலாதிய செல்வத்துக்காக மட்டும் படிக்கல, செல்வம் கிடைக்கும் என்பதற்காக மட்டும் படிக்கல, சமூக அறிவுக்காகவும் உயர்தரமான சிந்தனைகளுக்காகவும் இப்படியெல்லாம் பல காரணங்களுக்காண்டி படிக்கணும். ஒரு காசு பணத்துக்காக மட்டும் படிக்கல. நல்லா புரிஞ்சுக்கணும், செல்வம் என்பது படித்ததினால மட்டும் வந்து புரிஞ்சிடாது. அல்லாஹ்வுடைய நாட்டம் இருக்கும். பல சயின்டிஸ்டா இருந்தவங்க பிச்சைக்காரனா இருக்காங்க உலகத்துல. பெரும் பெரும் ஆய்வாளர்கள் எல்லாம் பெரும் பெரும் மேதைகள், இஸ்லாத்தை கரைத்து பிடித்தவர்கள் பல பேர் வாழ்க்கையில சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருந்துக்கிறாங்க. அவங்களும் அதை போய் வெளியே போய் சொல்லல, ஏற்றுக்கிட்டாங்க அந்த நிலையை. நல்லா புரிஞ்சுக்கணும், செல்வம் என்பது
ஒரே இடத்துல அப்படி நிக்காது, மேலங்கிலேன்னு வந்துட்டே. 2 தலைமுறைக்கு முன்னால் செல்வந்தர்களாக இருந்தவர்கள் ஊரிலே இன்றைக்கு அவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க, யார்ட்டையும் கையேந்த மாட்டாங்க. ஆனா அவங்களுடைய நிலையை போய் அணுகி பார்த்தோம் என்றால் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிலையில் எத்தனை குடும்பங்கள், பெரும் குடும்பங்களாக பேசப்பட்ட இந்த ஊர்ல இன்றைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கலாம். சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்த சமூகம் கடந்த காலங்கள்ல இன்றைக்கு நல்ல செல்வ செழிப்போடு இருக்கிறார்கள். இது மாறிக்கிட்டே இருக்கு. செல்வமும் வறுமையும் ஒரே நிலையில் இருக்காது, எல்லாருக்கும் அப்படி எல்லாம் வைக்க மாட்டான். இன்னொன்று, ஹலாலாக செல்வம் சேர்ப்பது என்பது கொஞ்சம் அசாதாரணமான விஷயம். ஹராமா சேர்த்தலாம், என்ன நிலையிலாம் செல்வம் வரட்டும் என்றால் அது இலகுவான முறை தான். ஆனால் எல்லாத்தையும் மார்க்கத்தை கடைபிடித்து யாரையும் ஏமாத்தாம எவரையும் பழிக்காமல் யாருடைய சாபத்துக்கும் நாம ஆளாகாமல் நம்முடைய செல்வத்தை கையாள வேண்டும் என்றால் உடனே செல்வந்தர் ஆக முடியாது. இஸ்லாம் சில கட்டுப்பாடுகளை செல்வத்துக்கு வச்சிருக்கு. இந்த அடிப்படையில செல்வமும் ஏழ்மையும் இறைவனால் வகுத்து கொடுக்கிற வழிமுறைகள், இறைவனுடைய சோதனை, ரெண்டுமே சோதனை. அருளாவும் இருக்கு, சோதனையா இருக்கு செல்வம். அப்ப இதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் தான் வறுமையை நாம் அணுக வேண்டியிருக்கு. ஒரு மனிதனுடைய சூழ்நிலையில வறுமை, பல பேர் வறுமையை சந்திக்கிறான். வறுமைக்கு நீங்க ஆராய்ச்சி உள்ள போனீங்கன்னா பல வகையான வறுமை இருக்கு. அன்பு இல்லாத அம்சத்துல ஒரு மனிதன் இருக்காங்கன்னா அவன்கிட்ட அன்புக்கு வருமன் இருக்கும். எல்லா செல்வம் இருக்கு, கல்வி இல்லைன்னா கல்விக்கு வருமன் இருக்கும். ஒருத்தன் நேச உறவு எல்லாம் ஒண்ணுமே இல்லை, சுத்து பத்து வச்சிருக்கான். உறவை பேணுவதுல வறுமையா இருக்கான். வறுமைக்கு நீங்க இலக்கியமா எடுத்து பார்த்தீங்கன்னா நேரடியான பொருள் வைத்து நீங்க டிக்ஷனரிக்குள்ள போனீங்கன்னா எல்லாத்துலயுமே வறுமை இருக்கு. இப்ப நம்ம அதை பத்தி பேச வரல, எல்லாத்துலயும் வறுமை இருக்கட்டும். பொருளாதாரம் என்பதை பற்றி தான் நம்ம பேச வரல. பொருளாதார துட்டு விஷயத்துல, காசு பண விஷயத்துல, வசதி வாய்ப்புகள் விஷயத்துல மனிதனுடைய வறுமையை எப்படி அணுகிறது? எல்லாரும் சூழ்நிலையும் இருப்பாங்க. பணக்காரன் கூட சில நேரங்களில் வறுமையில இருப்பான். இந்த நிலை வராம பல மனிதர்கள் இருக்க மாட்டாங்க. இப்ப இந்த வறுமையை எப்படி எதிர்கொள்வது? ஏன் அப்படின்னு கேட்டால், வறுமையை பத்தி தாய்மார்கள் இடத்துல குறிப்பாக என்ன நம்பிக்கை இருக்குன்னா, வறுமை ஏழ்மையில முசீபத்து, அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனை ஏற்க மாட்டான், தவறான எண்ணத்தை அல்லாஹ் மேல வைக்கிறான். அல்லாஹ் கொடுக்கும் போது அல்லாஹ்வை பாராட்டுவது, திருப்தி வரும். அல்லாஹ் எடுக்கின்ற பொழுது அல்லாஹ்வை இகழ்வதும் இருக்குதே, வறுமையை புரியாதனால வந்த நிலைப்பாடு. இறைவன் தான் இரண்டை அமைத்து தருகிறான் என்ற நம்பிக்கையில ஆழமாக இருக்குமானால் செல்வத்தையும் வறுமையும் ஒரு சேர ஒரே தட்டில் வச்சு பார்க்கணும். அதுதான் சரியான ஈமான். இதை இஸ்லாம் வழிகாட்டு. வறுமையை பற்றி தவறான எண்ணம் இருந்தால் மாற்றிடுங்க. ஏழைப்பாளைகளை பற்றி 2ஆம் தர குடிமக்களாக நினைக்கிறாங்க. நம்மள காசு பணத்தை வச்சு என்னதான் பெரிய குடும்பம் சின்ன குடும்பம் இருந்தாலும், நம்ம சமூக அமைப்புல அந்தஸ்துல கண்ணியத்தில் இருந்தாலும் துட்ட வச்சுதான் அது தீர்மானிக்கப்படுறதுங்கிறதுல ஒரு 80% மறுக்க இயலாது. எல்லாருமே இன்னைக்கு கீழ்ச்சாதியாக சமூகங்கள்ல கருதப்பட்ட இன்றைக்கு ஒரு 100 ஆண்டுகளுக்கு இடையில காசு பணமும் கல்வியும் வந்ததுனால சமம் ஈக்குவலா போட்டு பார்க்கணும்னு வந்துருச்சு. பொருளாதாரமும் ஒரு மனிதனை சமம் ஈக்குவலாகும். அப்ப இதுல கீழ்நிலையில் இருக்கின்ற மக்களை துச்சமாக நினைக்கிறாங்கல்ல, 2ஆம் நம்பரை நினைக்கிறான், நம்மளோட இழிவானவர்களா நினைக்கிறான் காசு பணம் இருக்கிற. இது அவருடைய மனசுல இருக்கக்கூடிய தவறான நம்பிக்கை. இஸ்லாம் சொல்லக்கூடிய வறுமையை பற்றிய சிறப்புகளை, வறுமையான ஏழ்மையில் இருக்கக்கூடிய அந்த அம்சத்தை அல்லாஹ் ரசூலும் சிலாகித்ததை எடுத்து பார்த்தால் ஏழ்மை உள்ளவங்களை 2ஆம் நம்பரை நினைக்க மாட்டாங்க. அவங்க ஒரு மாதிரி நினைக்க. ஏன்னு கேட்டா, நம்ம ஊர்லயே 30 ஆண்டுகளுக்கு முன்னைக்கு மாறி போச்சு. விருந்துலாம் பிரச்சாரம் பண்ணி ஒழிஞ்சு போச்சு. இன்னும் ஒழிஞ்சவாடி இல்லை. ஆனா 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே நம்ம ஊர்கள்ல ஒவ்வொரு பகுதிகளிலையும் சில குடும்பத்துக்காரங்க நிறுத்தி வைப்பாங்க. பொருளாதாரத்துல ஏழ்மையானவங்க பந்தியில பந்தியில உட்கார வர மாட்டாங்க. யார் உள்ள வந்தது ஓரங்கட்டு ஒரு கீழ்நிலையா கருதப்படுகிற குடும்பத்தை நிறுத்தி வச்சிருவாங்க. பொருளாதாரத்துல வீக்னஸா இருக்கிறவங்க நினைச்சுவாங்க, முதல் பந்தியில் விட மாட்டாங்க. ஸ்டேட்டஸ் வீக்னஸ் ஆயிடும். நான் எவ்வளவு பெரிய ஆளப்பட்டு வச்சிருக்கேன் கல்யாணத்துல, நீ என்ன முதல் வரிசையில வர நிறுத்திடுவாங்க. இப்படிலாம் இன்னைக்கு பண்ண முடியாது, போராடுவான். நீ 1000 ரூபாய்க்கு சோறு போட்டா நான் 5000 கச்சா சாப்பிடுவோம், மந்தி சாப்பிடுவோம், எந்த அவ்வளவு காசு இருக்குவான். சாப்பாடுதான் வேலை இல்லை. பொருளாதாரம் வளர்ந்ததுனால அறிவு வளர்ந்திருக்கு, பல விஷயங்கள் வளர்ந்திருக்கு, உண்மைதான், அதை மறுக்க இயலாது. ஆனால் வறுமையை எப்படி இழிவா பார்த்தீங்களே, அது தப்பு. இப்பவும் அந்த புத்தி வருது. சில பேர்கிட்ட பேசுகின்ற பொழுது, எண்ணங்களை வெளிப்படுத்துகின்ற பொழுது அவருடைய பொருளாதார நிலையை வச்சு அதை உரசி பார்த்து ஸ்டேட்டஸ் பார்க்கறாங்க பாருங்க. இது மிகப்பெரிய துரு. இரும்பை பிடித்து கொண்டிருக்கின்ற துருவை போன்ற ஈமான் ஆயிடுச்சு. அப்படி யாரையும் வறுமையை வச்சு ஏழ்மையை வச்சு 2ஆம் தரமாக நீங்கள் கருதுங்களானால் உங்க மனசுல தவறான எண்ணம் இருக்கு. நீ ஈமானுக்கு சரியில்லாத.
நீ அல்லாஹ்வை ரசூலையும் ஏற்பத என்ற அர்த்தம் இல்லை என்று இஸ்லாம் சொல்லுது. எடுத்து பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மஹராஜ் பயணத்துல நிறைய காட்சிகளை பார்க்கிறாங்க. சொர்க்க நரகத்தையெல்லாம் இத்தலாத்து ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தை எட்டி பார்த்தேன். வேற ஹதீஸ்ல சொர்க்கம் எனக்கு காட்டப்பட்டது. ஃபரைத்து அக்ஸர அஹ்லில் ஃபுகரா, அதிகமான சுவனவாசிகள் ஏழைகளாக இருந்தார்கள். பெருமானார் முதல் செய்தி அதான். சொல்றாங்க, சொர்க்கத்தை எட்டி பார்த்தேன், அதிகமாக ஏழைகள் இருந்தாலும் கூட குறைவாக பணக்காரர் என்னன்னு அதுக்குள்ள கருத்து இருக்கு மறைஞ்சு. அதிகமான ஏழைகளை பார்த்தேன் அப்படின்னா குறைவாக செல்வந்தர்கள் அவங்க யாருன்னா அல்லாஹ் ரசூல் சொல்ற கேட்டகரிக்குள்ள இருக்கின்ற பணக்காரன். இழிவா கருதி இருக்க மாட்டான், செல்வத்தை அல்லாஹ்வின் பாதையில் அழிச்சிருப்பான், நபியுடைய பாசத்துக்காக கொடுத்திருப்பான், சமூக பயன்பாட்டிற்காக செல்வத்தை அழிச்சிருப்பான். செல்வத்தை ஹலால் ஹராம் பேணி அதனுடைய தகுதியோட இருக்கிறது. செல்வத்தை எல்லாரும் எடுக்கக்கூடாது, தகுதி இருக்கிறது. எல்லாரும் பணக்காரங்க ஆசைப்படுறோம், தப்பே கிடையாது. தகுதியோடு ஆசைப்படணும். செல்வத்துக்கான தகுதி என்ன? ஹலால் ஹராம போல பேணணும். ஹலால் ஹராம திமிரோடு பேணக்கூடிய தகுதி இருக்குமானால் செல்வத்துக்கு ஆசைப்படும். இஸ்லாம் சொல்லு. சும்மா தாறுமாறா செல்வத்தை ஆசைப்பட்டு வர்ற வழியும் தெரியல போக வழி தகுதியற்ற ஆசை. உங்களுக்கு ஒரு பிரின்சிபல் இருக்கு இஸ்லாத்துல, கோட்பாடுகள் இருக்கு, சித்தாந்தம் இருக்கு. சும்மா ஆசைப்படக்கூடாது செல்வத்தை. நான் செல்வம் தந்தால் அது அல்லாஹ்வின் பாதையில் தான் அதை ஈட்டுவேன், அல்லாஹ்வின் பாதையில் செலவழிப்பேன், குடும்பத்துக்கு சொன்ன வகையில செலவழிப்பேன். அல்லாஹ் எதற்காக எனக்கு கொடுத்திருக்கிறானோ அந்த கொடுப்புரையை அருளாக நான் மாற்றுவேன் என்ற தைரியம் இருக்காது. காசுக்கு ஆசைப்படணும், இல்லைன்னா அமைதியா இருக்கும். விசாரிக்க அது விசாரிக்க ஆசைப்பட்டு துவா செஞ்சுட்டு தகுதியே இல்லாம செல்வத்தை மண்டல கட்டி வச்சுட்டு நிறைய அதிகமாக ஏழையை பார்த்தேன். அப்ப கொஞ்சம் பணக்காரன்னா சொர்க்கத்துக்கு தப்பிப்பான்னு விசாரணையில் மாட்டிக்கிடுவாங்க. ஆனா இது எடுத்தோன்னு ரசூலா சொல்றாங்க, சொர்க்கத்துக்குள்ள பெரும்பாலும் முதலில் நுழைந்தவர்கள் 85-95% ஏழைகள் தான். அதிகமா பார்த்தாங்க ரசூலா. சொல்லிட்டு இன்னொரு செய்தியில ரசூலா சொல்றாங்க, அது சொல்லிட்டு பணக்காரர்களுக்கு சொர்க்கம் போக மாட்டாங்கன்னா போவாங்க. தௌஹீத் இருந்தா தான் சொர்க்கம் போயிடுவாங்க. என்ன நிலையில் இருந்தாலும் அதுக்கான தண்டனைகள் கொடுக்கப்பட்டு எல்லாம் நிவர்த்தி செய்யப்பட்டு காலம் கடந்து சொர்க்கத்துக்குள்ள போவான். அதை ரசூலா சொல்றாங்க, யதுகுலுல் ஃபுகரா வல் ஜன்னத கப்லல் அக்னியா பி 500 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏழை செல்வந்தர்களோட சோனம் சென்று விடுவான் என்று பெருமானார் சொல்றாங்க. 500 வருஷத்துக்கு முன்னாடி சொர்க்கம் போயிடுவானா ஏழை. அப்ப இங்க பின்தங்கி இருக்கிறான். நம்ம பார்வையில அல்லாஹ்வின் பார்வையில அவன் சோனவாசியா இருக்கு. முன்தங்கி நிக்கிறான். எத்தனை வருஷம்? 500 ஆண்டுகள், 15 தலைமுறை முன்னாடி இருக்கிறான் ஏழை. இஸ்லாம் மார்க்கம் எப்படி சொல்லுது பாருங்க. நீங்க எளிவா பாக்குறீங்க, நீங்க ஏழைய எப்படி பாக்குறீங்க? அல்லாஹ் ரசூல் மேல தூக்கி வச்சிருக்காங்க, நீங்க பொருளாதாரத்தை வச்சு ரூபாவை காசு பணத்தை வச்சு அவர் கீழே தூக்கி வச்சிருக்கீங்க. எப்படி என்ன ஏழைகளை எதிர்ப்பு விடுறது இல்ல. கிரிக்கெட்ல விளையாடுறதா இருந்தா கூட ஏப்பசாப்பையாக ஏழையாக 2ஆம் தர குடிமக்களாக கருதப்படுகிறவர்கள் முன்னாடி வர முடியல. நூலை பார்த்து முன்னாடி விட்டுருதான். தோல்படையில கை வைக்கிற நூல் பெருசா இருக்கு, உள்ள விட்டான்றான். நடக்கா இல்லையா? தமிழகத்தின் எல்லாத்துலயும் அரசியல் இருக்கு. இஸ்லாம் சொல்லுது உன தூக்கி கொண்டாரு, இந்த உலகத்துல புறக்கணிப்பான், மறுமையில் என்ன பஸ்ட் சொர்க்கம் போக 15 தலைமுறைக்கு முன்னாடி போறேன் பணக்காரனோட என்று இஸ்லாம் சொல்லு. தலைமுறை பணக்காரன் நீங்க பேசுவாங்க, பரம்பரை பணக்காரன் ஏழைக்கு தான் நிக்குது சொர்க்கத்துல. உலகத்துல பீத்தலாம் அங்க 15 தலைமுறைக்கு முன்னாடி போயிடுவான். சொல்றாங்க 500 வருஷம் தான் அரை நாள். அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டுல இந்த உலகத்தோடு ஒப்பிடும்போது ஒரு நாள் என்றால் 1000 வருஷம், அரை நாள் என்றால் 500 வருஷம். அப்ப அரை நாளுக்கு முன்னாடி போயிடும் அல்லாஹ் கணக்குப்படி. உலக கணக்குப்படி பார்த்தா 500 வருஷம், 15 தலைமுறை, 100 வருஷத்துக்கு 3 தலைமுறை சுமார் அப்படி போட்டுக்கிட்டா. அப்ப நல்லா புரியணும். ஏழையை இஸ்லாம் கொண்டாடு, தூக்கி கொண்டு சொர்க்கத்துல விடுது, முறத்தரமா விடுது. ஆனா ஏழைக்கு தௌஹீதுல என்ன சொல்லி முடிஞ்சான்? இந்த உலகத்துல நாசமா போய் மறுபடியும் நாசமா போயிடும். இணை வைக்காத நிலை இருக்கு. முதல்ல பேசிக்கா தான், அதன் பிறகு 2ஆம் நம்பர். எப்படின்னா தௌஹீதுக்கு அப்புறம் அவனுடைய ஏழ்மைக்காக இந்த உலகத்துல எல்லா இன்பத்தையும் இழந்தான். கலர் ட்ரெஸ் கொடுத்த முடியாது, கண் கவர்ச்சியாக நடக்க இயலாது, விரும்புற வாகனத்தை ஓட்ட முடியாது, விரும்புற மாதிரி சுற்றுலா போக முடியாது. அவருடைய ஆசைகள் எல்லாம் தடவரும். எரிச்சல் உணர்வை எல்லாம் இறைவனுக்காக பொறுத்து கொண்டா. கண்ணு தானே உலகம், எல்லாத்தையும் பாக்குறான். அந்த அயலார்கள் அத்தனை பேரையும் பாக்குறான், நண்பர்களை பாக்குறான். விரும்பின சாப்பாடை சாப்பிட முடியாது, அல்லாஹ்வுக்காக பொறுத்து கொண்டா பாருங்க. அதற்காக சொர்க்கத்துக்கு முன்னாடி விடுறான். அப்ப அல்லாஹ் சும்மா விடல, அது தகுதியோட தான் விடுறான். இந்த செய்தியை ரசூலா சொல்றாங்க. இந்த செய்தியை இந்த தலைப்பு எப்படி புரிஞ்சுக்க கூடாது? அப்புறம் பணக்காரங்க தான் நகரத்து போயிடுவாங்க, பணக்காரங்களுக்கு எதிரான தலைப்பு அப்படி புரிவாங்க. பணக்காரன் செல்வத்தை நாடக கூடாதா?
ஹலாலாக செல்வம் வச்சுக்கிற கூடாதா, கோடீஸ்வரன் இருக்கக்கூடாதா? அப்படி இல்லை. ஹலாலாக நீங்க கோடீஸ்வரனா லட்சாதிபதியாக என்னன்னாலும் இருக்கலாம், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு மனிதனை வழிகெடுப்பதற்கு எது காரணம்? ஏழ்மையா, வறுமையா, செல்வமான்னு பார்த்தா செல்வம் தான் முதல் இடத்துல. நாங்கள் சொல்றாங்க, எப்படி சொல்றாங்கன்னா, செல்வத்தை ஒரு மனிதனுக்கு கொடுத்து சோதிக்கும் போதும், வறுமையை கொடுத்து சோதிக்கும் போதும், வறுமையை கொடுத்து நிக்கிறோம் நிப்பான், ரொம்ப நாளைக்கு நிப்பான், தாங்க முடிப்பா ஈமான தாளாத வேற வழியே இல்லைன்னாக்கா தப்புக்கு போக வாய்ப்பு இருக்கு. வறுமை ஒரு மனுஷன் வழிகாட்டு வழி. ஆனால் அதை விட அதிகமான வாய்ப்பு எதுல இருக்குன்னா செல்வத்துலதான் இருக்கு. தாறுமாறா எங்க அத்தா எனக்கு செல்வத்தை வச்சிருக்காங்க, எங்க பாப்பா சேர்த்து வச்சிருக்காருன்னா நான் செய்வேன். ஒரு கணக்காரர் புஷ்டமா சேர்த்து வச்சிருக்காரு, அனுபவிக்க தெரியாத கஞ்ச பிசினாரி, நம்ம போட்டு பார்ப்போம்டா. இதுக்குதானே உலகத்துல வந்தோம், சேர்த்து வச்சு சும்மா பேப்பரை வச்சு என்ன செய்ய, வண்டி எடுப்போம், ஜிப்சி எடு, போவோம் மேலிருந்து தள்ளி விட்டு பார்ப்போம், உடையுதா இல்லையாண்டு. ஒரு 4 பேர் சேர்ந்து பார்ப்போம், தண்ணி அடிச்சு பார்ப்போம், என்ன செய்யுது உள்ள போய் என்ன செய்யுது பார்ப்போம். அப்படி இப்படி போவான், ஜாலியா போவான், கும்ப சேர்த்து கேட்போம். தப்பான ரூட்ல செல்வம் தான் ஒரு மனிதன் வழி எடுக்கும். ஷைத்தானுக்கு பக்கத்துல ரொம்ப ஈஸியா வழி எடுக்கிறது செல்வம் தான். இதை ரசூலா சொல்றாங்க. ஆனா அதே செல்வத்தை குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் நீங்க எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க தமிழ் மரம் உங்களுக்கு சொர்க்கத்துக்கு ஏழையே முதல்ல பேர்ல முதல் வரிசையில நீங்க பெரிய தரஜா பெற்று, செல்வம் பெரிய தரஜா பெரியது. ஆனா வழிகெடுவதற்கான வாய்ப்பு நிறைய. சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ஒருத்தர் ஈமான் விட்டாங்கிறதுக்கு பெரிய தரவுகள் பெருசா இல்லை, இருக்கு ஒண்ணு ரெண்டு. ஆனால் செல்வத்தினால சீரழிஞ்ச வரலாறு நீங்க மூக்குள்ள எடுத்து பாருங்க. ஒவ்வொரு தெருக்களை வட்டாரங்களும் கண்ணுக்கு வர்ற நிகழ்வுகளை நினைச்சு பாருங்க, ஏராளமா இருக்கும், தாராளமான ஆதாரம் இருக்கு. செல்வம் ஒரு மனுஷனை சீக்கிரம் எடுக்கும். எல்லாத்தையும் செஞ்சு பார்க்கணும்ப்பா. செல்வத்தை வந்தோம், காசு இருக்கும் ஒரு மாதிரி, காசு இல்லாம ஒரு மாதிரி, மனிதனுடைய நேர் முயல சொல்றாங்க. செல்வத்தை விட அதுக்கான ஏழ்மையை கேட்க முடியாது, தந்தா அனுசரிச்சுக்கங்க. அல்ல தந்திருக்கான், நமக்கு சிறப்பாக தான் வச்சிருக்கான், நம்மளோட கீழே வைக்கல. எவ்வளவு பெரிய செல்வந்தரை பார்க்கும் போதும் நம்மளோட கீழே இருக்க ஒருத்தரை பார்க்கணும். நம்ம சொந்த வீடு இருக்குது, ஓட்டு வீடு இருக்குது, கூரை வீடு இருக்குது, பிளாட்பாரத்துல படுக்கிறதுக்கு இடம் கிடைக்கும், அது கூட இல்லையே. காசா உள்ளது இல்லைல்ல. குஜராத்ல பெரும் பணக்காரன் ஒரே பூகம்பம் அடுத்த நாள் அவ்வளவு முடிஞ்சு போச்சு. தட்டு கிடையாது, மேல இருந்து ஹெலிகாப்டர் சோறு போடுறான், மண்ணில் விழுந்து மண்ணோட சேர்த்திங்கள் அவ்வளவு முடிஞ்சு போச்சு. ரப்பு நினைச்சாங்கன்னா ஒரு நிமிடப்பொழுது எல்லா கதையும் மாத்திடுவான். இதை நினைப்பதற்குத்தான் இஸ்லாம் சொல்லுது. ஏன் உனக்கு பணக்காரன் காத்து கொடுத்தாம்டா உனக்கா கொடுத்தான், ஊருக்கு தான் கொடுத்தாண்டு இல்லையா? பட்டுக்கோட்டையா கொடுத்ததுதான் கொடுத்தா, உனக்காக கொடுத்தா, ஊருக்காக கொடுத்தாங்க. ஊருக்கும் செலவழிக்கணும், சும்மா குடிஞ்சு முடிஞ்சு எதுக்கு கொடுத்தாங்க இருக்குது. குர்ஆன் சொன்னது அல்லாவுக்கு அழகிய கடன் கொடுத்தோம் தப்புப்பான், இல்லன்னா சொல்லி முடிஞ்சிடும். அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். இதை விட ஏழ்மையான நிலையுடைய நிலையை ருசுல விளக்குறாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு சபையில ருசுலா இருக்கிறாங்க, ஒரு ஆள் போறாரு, நல்ல பணக்கார ஆள், எல்லாம் வசதிகளை பெற்றவர். ருசுலா இருக்கிற மாத்தக்குழு ஹாதா, இந்த மனுஷனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்ப சகாபாக்கள் சொல்றாங்க, ஹரியும் இவருடைய நிலை என்ன தெரியுமா? இன் ஹதப அயுன்கா, இவர் திருமணம் பேசினார்னா பொண்ணு கிடைச்சிடும், உடனே பொண்ணு வாய்ப்பா இருக்கும். இவர் யாருக்காவது பரிந்துரை செய்தால் அந்த பரிந்துரை ஏற்கப்படும். இவர் யாராவது ஒரு கருத்தை சொன்னா இவருடைய கருத்தை கேட்பதற்கு நிறைய காதுகள் இருக்குது. சிங்கடி கேட்ட பணக்காரங்களுக்கு ஆமா ஆமா சாமி போடுறது ஆள் நிறைய இருக்க காதை கொடுத்து கேட்கறதுக்கு, இந்த நிலையில உள்ள ஆளு அப்படின்னு அமைதியா இருந்துறாங்க. அவங்க மனசுல கருத்தை தான் கேட்கிறாங்க. அமைதியா இருந்தாலும் கொஞ்ச நாள் இன்னும் ஏழ்மையாக ஒரு மனிதர் போறாரு, மாத்தக்குழு இந்த மனுஷனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்ப இவருடைய நிலை என்ன தெரியுமா? அப்படி 3 நேர் மாத்தமா. இவர் பொண்ணு கேட்டா பொண்ணு கிடைக்க கஷ்டம், ரொம்ப பிடிச்சு பார்ப்பான். இவங்க சொந்த தொழில சொந்த வீடுல இப்ப கடையூர்ல வந்துருக்குது. இப்போ இது தெரியுமா, நம்ம ஊருக்காரங்க சொல்ல வேணாம், வெளிநாட்டுக்கு போனாதான் விசாரிக்கத்தான் பொண்ணு. இப்படி ஒரு தவறான நம்பிக்கை இருக்கு நம்மள்ட்ட. அப்படிலாம் கிடையாதுங்க. பிளாட்பாரம் வியாபாரம் பத்தின தப்பா, உள்ளூர்ல வேலை பார்த்த தப்பா, உள்ளூர்ல ஒரு பிசினஸ் பண்ண தப்பா, பெருசா இருக்குன்னு நினைக்கிறேன். மாப்பிள்ள ரொம்ப பெருசா இருக்கணும், நிறைய கோடி கோடி வச்சுக்கணும், லட்சமா வச்சு என்ன செய்ய கொள்கை கலாச்சாரம் பேணணும்ல. எந்த மார்க்கு நெறியாவது பேடுறானா வெறும் காசு பணத்தை மட்டும் வைக்கிறேன். சோம்பேறி அதுக்காண்டி தௌஹீத் மாப்பிள்ளை சோம்பேறி மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, வேலை வாக்கணும் தான் கொடுக்க முடியும். ஆனா நீங்க பாக்குற அந்த கிரைட்டீரியா இருக்க, நீங்க வச்சிருக்கிற மாப்பிள்ளை பொண்ணு தேர்றதுக்கான அளவுகள் இருக்க, உலகத்தை நோக்கே இருக்குது உங்களுடைய அளவுகள். உலகமும் தேவைதான், ஆனால் மார்க்கத்தை முறித்துக் கொண்டு மார்க்கத்துடைய நிலைப்பாடு இல்லாமல் நீங்க உலகத்தை தேர்வு செய்வீர்களானால் இந்த உலகம் தாறுமாறக்கூடிய நரகத்தை தள்ளி பொண்ணு மாப்பிள்ளை பார்த்துட்டு சொந்த வீடு பொண்ணு கிடைக்கும்னா அப்ப இந்தியாவில் 60% 80% சொந்த விட இல்லை, எவ்வளவு விளையாட முடியாது. அப்படி புறம தெரியாதான் செய்யணும். இஸ்லாம் என்கிறது கடையெழுத்து மட்டும் ஒரு மார்க்கம்,
உலகம் உள்ள மார்க்கம், எல்லா முறையும் கேட்ட மார்க்க மாதிரி. இது ஒரு பொண்ணு பார்க்கறதுக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு அளவு கூடுதலான நிபந்தனை வைங்க. தடுக்கப்பட்ட அளவு இல்ல, ஆனா இதனால நான் பொண்ணு தர மாட்டேன் மாப்பிள்ளை தர மாட்டேன் என்னென்ன அளவு வச்சிருக்காங்க. முத மருமகளா வாக்கப்பட போக மாட்டேன் பொண்ணு சொல்லுது. என்ன சொல்லுது? மருமகளா நான் வாக்கப்பட மாட்டேன், அம்புட்டு போய் ஏன் மண்டல தள்ளிடுவாங்க, ஏன் மேல சுமக்க வேண்டி இருக்குது. ஒரு பொண்ணு பார்க்க போறதா சொல்லுது. இந்த அளவுக்கு ஒரு சமூகம் இப்படி போயிடுச்ச, பொறுப்பு சுமக்காத சமூகமா ஆகி போச்ச. 2000 பிறந்த பொண்ணு பின்னாடி உள்ள பிள்ளைகளாம் பொண்ணு பார்க்க போறோம். தவிர மாப்பிள்ளை எல்லாரும் முத மாப்பிள்ள இவருக்கு 2வது அவன் தம்பிக்கு வாக்கப்படுறேன். இப்ப அவன் தம்பி இன்னும் மாப்பிள்ளையே ஆகல. இப்போ எவன் மாப்பிள்ளையா இருந்தா அவனும் தம்பிக்கு வாக்கப்படுறேன். என்ன இதை தௌஹீத் இப்படியா? ஆலிமாக்கள் படிச்சவங்களோட பேச்சு இது. தௌஹீத் ஆலிமாக்கள் நீ செஞ்சு பாருங்க, ரொம்ப நமக்கு ஆச்சரியமா இருக்கு. என்னடா இவங்க போதிக்கப்பட்டாங்க? இதெல்லாம் இஸ்லாம். என்ன நினைச்சுக்கீங்க? சுலைபீனுடைய வரலாற்றை பார்த்தா அவருடைய தோற்றத்துக்கும் அவருடைய ஏழ்மைக்கும் யாராவது பொண்ணு கொடுப்பாங்கன்னா வரலாற்றுல பார்த்தா ரசூலுல்லாஹ்வை பரிந்துரை பேசுறாங்க. ரொம்ப வறுமை, இவர் பொண்ணு கேட்கிறாரு. பொண்ணு கேட்க போனா இவரை பத்தி கீழ்நிலையில சமுதாயத்தை ரொம்ப கீழ்நிலையா சுலைபீன் போய் பார்த்தா அவங்க அதெல்லாம் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் கல்யாணம் ஆசைப்படக்கூடாதுப்பா. ரசூலுல்லாஹ் போய் சொல்றாங்க, அப்படியே சொன்னாங்க, வாங்க போகணும். அந்த வீட்டுல பொண்ணு தௌஹீத் பொண்ணு. இவங்க போய் கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ், எனக்கு சுலைபீனுக்கு பொண்ணு வரும். அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க, அதெல்லாம் தர முடியாது, இவருக்கு தர முடியாது, இவருடைய நிலமும் இவருடைய அழகும் இவருடைய மண்டையும் வாயும் பார்த்தா வித்தியாசமா இருக்கு, இவருடைய ஏழ்மையை பார்த்தா இவருக்கு இந்த தோட்டத்துக்குள்ள பொண்ணு கிடைக்கும், ஆதரவு பண்ணாங்கிற மாதிரி பேசிடுறாங்க. அந்த பொண்ணு உள்ள இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கு. கேட்ட உடனே அதுக்கப்புறம் இவங்க வர்றாங்க. சொல்லி அல்லாஹ்வின் தூதர் பரிந்துரை செய்யக்கூடிய ஒரு நபர் என்றால் அல்லாஹ்வின் தூதர் நேசத்திற்குரிய ஒரு சஹாபிய, இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் நேசிக்கிற ஒரு ஆளை நான் எப்படி இருக்கேன். வர்றாங்க. ஓகே, என்னாங்க வீட்டை ஏற்று கல்யாணம் நடக்குது. கல்யாணம் முடிச்சா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இறந்துறார், போர்க்களத்துல இறக்குறாரு. நீங்க சிந்திச்சு பாருங்க, சின்ன மாப்பிள்ள, அவருடைய குள்ளமான தோற்றம், அவருடைய உருவ அமைப்பு, அவருடைய நிறம், அவருடைய வறுமை, பெருமானார்கள் பரிந்துரை செய்கிறார்கள். நான் இந்த செய்தியில பாருங்க, இந்த ஏழையானவர்கள் பொண்ணு கேட்டா மறுக்கப்படும், அவங்க உடனே பொண்ணு கிடைக்காது. இந்த சமூகத்தை அப்படியே படம் பிடிச்சு காட்டாங்க. இவர் ஏதேனும் ஒன்றை பரிந்துரை செய்தால் நல்ல பரிந்துரையா இருந்தாலும் ஏற்கப்படாது. இவர் ஏதேனும் நல்ல கருத்தை சொன்னாலும் ஏழையின் சொல் அம்பலம் ஏறாது. அதனால கால் கொடுத்து கேட்கறதுக்கு ஆய்வு காட்டாங்க. இந்த 3 எதிர்நிலையா இருக்கு. காசு பணத்தை வச்சு சமூகம் இப்படித்தான் இருக்கும். சகாபாக்கள் காலத்துல இப்படிதான் இருந்துக்கிறாங்க. ஒரு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னும் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு 2 ஒரு ஒப்பிட்டு ஒரு கருத்தை சொல்றாங்க. பணக்காரன சொன்னையில ஹாதா, இப்ப ஏழை சொன்னையில இவர் இந்த மனிதர் ஹாதா கைரும் ஹாதா, இந்த ஏழையான சஹாபி, நீங்க சொன்ன பணக்கார ஆள் முதல்ல காட்டின இவரை மாதிரி பூமி நிறைய செல்வந்தர்கள் இருந்தாலும் இந்த ஏழை தான் சிறந்தவர் எனக்கு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழையை கொண்டு மேல வச்சுட்டாங்க. எப்படிப்பட்ட மாற்றம்! ஏழை விஷயத்துல என்ன முடிவு எடுக்கணும், ஏழைக்காக இந்த சமூகம் என்ன பாடுபடணும், ஏழையின் கல்விக்காக, மருத்துவத்துக்காக, வாழ்வாதாரத்துக்காக நாம் மெனக்கிட வேண்டும். ஏழை தானே ஒரு ஆபரேஷன் பண்ண காசு கேட்டா அவனுக்குலாம் அவ்வளவு பெரிய ஆஸ்பத்திரியில் ஆபரேஷன் பண்ணணுமா? இவ்வளவு அசிங்கமான சொல் இது, நாகரிகமான சொல்லா இது? அப்ப பணக்காரனா இருந்தா உயிர் பிழைக்கணும், ஏழையாக சாவணுமா? பேச்சாண்ட நாகரிகம், ஒரு முஸ்லீம் பேசுற பேச்சாது இப்ப பேசலாம். அப்படி ஒரு ஏழைக்கு மருத்துவ உதவிக்கு நான் கேட்கிறேன், இல்லைங்க அவனையும் அவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் போய் சேர்க்கணும், அவனே வந்து பிரசிடண்ட் போய் காலேஜ்ல படிக்கணும், அவனே வந்து சென்னை நியூ காலேஜ்ல படிக்க வைக்கணும், அவனுக்கு சோத்துக்கு வழி இல்லாத அவனுக்கு திறமை இருக்கு. அப்ப நீங்க என்ன நிலையில வாழ்றீங்க, இந்த சமூகம் என்ன நிலையில வாழும்? ஏழைக்காக உங்க மனம் உருகல்னா நீங்க யார்? ஈமான் கொண்டு என்ன நிலை? ரொம்ப நம்முடைய மனம்னா வெறும்புது. ஏழையா இருந்தா அவ்வளவு முடிஞ்சு வச்சான் அந்த உலகத்துல. அவன் நஜீஷா, அவன் புருவா, பூச்சியா? சொர்க்கத்துல அவன் ஃபர்ஸ்ட். இந்த பூமி நிறைய நீங்கள் செல்வந்தர்களை அழைத்து வந்தாலும் அந்த ஏழை சிறந்தவன். பெருமானுடைய தீர்ப்பு முன்னிறுத்துங்க, அதுதான் உங்களுக்கு சோனத்துக்கு வழிகாட்டும். பெருமானா ஸல்லல்லாஹு அப்படியே அழகாங்க. எத்தனை செய்தியை சொல்ல ஒரு புத்தகம் போட்டுலாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பஹ்ரைன்ல இருந்து ஜிஸ்யா வரி எல்லாம் வாங்கிட்டு வர்றாங்க. அபில் ஜர்ராஹ் என்ற நபித்தோடு அனுப்புறாங்க. இவர் போய் கொண்டு வந்துட்டார் செல்வத்தை. கொண்டு வந்தா பெரும் செல்வத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த செய்தி மக்கள்கிட்ட இஷாவில் பரவிச்சு. சுபுக்கு பார்த்தா கூட்டம் அலர்ம்போது சகாபாக்கள் மனிதர்களா தான் இருக்கிறாங்க. போனா ரசூலுல்லாஹ் சலாம் கொடுத்துட்டு திரும்பி பார்த்தா கூட்டம் ரொம்ப இருக்கு. கேட்கிறாங்க அன்சாரி தோழர்களை பார்த்து, என்ன செய்தி கிடைச்சிருச்சா, செல்லு வந்த செய்தி கிடைச்சிருச்சா அவங்களுக்கு? ஆமா யார சொல்லலாம். சிரிக்கிறாங்க. ஆமா அஜல் யார சொல்லலாம். அப்படியா, சரி ரைட்டு, நீங்க நினைச்சது நல்ல காரியம் நடக்கும், எல்லாருக்கும் பங்கிடப்படும் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொல்ல வேண்டிய நேரத்துல சொன்னாங்க, வல்லாஹி லன் ஃபக்ர அக்ஷா அலைக்கும், ஏழ்மைக்காக நான் உங்கள் மீது அச்சம் கொள்ளவில்லை,
வலாக்கின் அக்ஷா அலைக்காயும் துபுசத் அலைக்கும் துன்யா, இந்த பூமியின் செல்வங்கள் வளங்கள் எல்லாம் உங்களுக்கு திறந்து விடப்பட்டு உங்களுக்கு முந்தைய சமுதாயம் எப்படி ஒருவரோடு அடித்து செத்தாரோ அது போன்ற நிலைக்குத்தான் நான் அஞ்சுகிறேன். இந்த சமூகம் அழிந்து விடுமோ செல்வத்தை கொண்டு நான் அஞ்சுகிறேன் என்று பெருமானார் சொன்னார். ஏழைக்காக வறுமைக்காக அஞ்சல. பாருங்க, செல்வம் ஒரு மனிதனை வழிகாட்ட கொண்டு ஈஸியா விட்டு தப்பு தண்டா செய்யறதுக்கு ஈஸியா வழிகாட்டிடும். அதுக்காண்டி ஏழ்மையை ரொம்ப நேசித்து ஏழ்மையை குடும்பம் கேட்க முடியாது. இதெல்லாம் எல்லாம் என்ன பொசிஷன் வச்சிருக்கோம் அப்படி ஏத்துக்கங்க. பணக்காரனாக இருப்பதும் ஏழையாக இருப்பதும் இறைவனுடைய நாட்டம், அப்படி ஏத்துக்குங்க. அதுலயே குறை சொல்றேன். அல்லாவுடைய ஏற்பாட்டை குறை சொல்றதுக்கு நாயா? ஏழையாவும் செல்வந்தனாவும் வைத்திருப்பது ஏன் அறிவை கொண்டா என்று ஒரு முஸ்லிம் வைக்க வேண்டாம். அப்ப எந்த ஏற்பாட்டையும் அப்படியே ஏத்துக்கிறவங்க கிடைச்சது அப்படி ஏத்துக்கங்க, மனமாற ஒத்துக்கங்க. அத ஏழை மேல எவ்வளவு எதிர்பார்வை இருக்குது, தப்பு. இது குர்ஆன் சொல்லுது, நமக்கு ஹதீஸ்லாம் விளக்குது. நபிமார்கள் வறுமையை பாருங்க. நபிமார்கள் ஏப்பசாம குடும்பத்துல பிறந்தவங்க, பெரும்பாலும் குடும்பத்துல பிறந்தவங்களை தான் அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அந்த சமூகத்துக்கு சொல்ல வைக்கலாம். முகமது நபி இருங்க, ஹாஷிமி குடும்பம், குறைஷி குடும்பம், பெரும் 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 தலைவர்கள் ஒரு ஆள் ரசூலுல்லாஹ்வுடைய தந்தைமார்கள் எல்லாம் அபூஜல், உத்துபா, அப்துல்லா, ஹம்சார், பெரும் சொந்தக்காரர்கள். அந்த குடும்பத்துல அம்பது பெரும் பெரும் பணக்காரர்கள், செல்வந்தர்கள், பெரும் அந்த குடும்பத்தை அந்த ஊரையை நிர்வகித்த தலைவர்மார்களுக்கு பிறந்தவங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் 25 வயசுல பெரும் மனிதர், 40 வயசுல பொறியட்டு பிறந்த பெரும் செல்வந்தர். எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போறாரு. அவர் ஒண்ணும் ஏப்ப சாப்ப இல்ல, நபிகள் நாயகம். இவன் தெரியாம பாட்டு வச்சிருக்காங்க. ஏழையாக வந்து ஏழையாக நின்று ஏழையாக சென்ற யாரும் சுழல் சேர்ப்பு ஒரு பாட்டு வச்சிருக்காரு, காய்கறி சேர்ப்பு. அப்படி இல்லை. பெரும் கோடீஸ்வரர், பெரும் பணக்காரர். 25 வயசுல ஒரு பேரை சொல்லி சொன்னா எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஒரு ஃபிகர் பெருமானார், பிரபலியமானவர், செல்வத்துக்கும் குறைவான ஆள் கிடையாது. இந்த பெருமானார் இஸ்லாத்துக்கு வர வர எல்லாத்தையும் ஒண்ணுன்னா கொடுத்து இல்லை ஒண்ணுதான் ஆயிடுறாங்க. சில ஆடுகளையும் பெருத்த கனிகளையும் தண்ணீரையும் அன்பளிப்புகளையும் கொண்டுதான் பெருமானுடைய வாழ்க்கை நடத்தப்படுது. ஒரு கட்டத்துல ரசூலுல்லாஹ் வந்து ஜனாதிபதி ஆயிடுறாங்க. பெரும் செல்வங்கள் பைத்துல் மால்ல இருக்கிற ரசூலுல்லாஹ்வுடைய கட்டில்ல படுத்து கிடக்குறாங்க. ஈச்சமர நாரை உரிச்சி கட்டில் செய்யப்பட்டு படுத்து கிடக்குறாங்க. தலையில ஒரு பழைய தோல் துருத்தில பேரித்தமர இலைகளை வைத்து தலைக்கு ஒரு தலைவாணி, பிஞ்ச தலைவாணி, காலு கொஞ்சம் புல் அள்ளி போட்டு அதுக்கு மேல காலை வச்சிருக்கிறாங்க. இது ரசூலுல்லாஹ்வுடைய படுக்கை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் பார்க்க வந்திருக்காரு. ரசூலுல்லாஹ் வந்து நல்ல சிவத்த மேனி, வெளுத்த மேனி. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த முதுகுல அந்த ஈச்சங்கயிறு வரி வரியாக கண்ணி போய் சிவந்து போயிருக்குது. இதை பார்த்துட்டு தேம்பி தேம்பி அழுகின்றார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய தூதர் ஜனாதிபதி அகிலத்துக்கு அருப்புற கண்ணை காட்டுனா லட்சக்கணக்கான தோழர்கள் அடிபணிய தயாரா இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட மாபெரும் தலைவனுடைய நிலையை பத்தீங்களா என்று நினைக்கும் போது ரசூலுல்லாஹ் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் நினைச்சு அழுகுறாரு. ரசூலுல்லாஹ் என்னப்பா உமரே உன்னை அழ வச்சது எதுன்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இந்த கிஸ்ரா கைசர் மன்னரை எல்லாம் பாருங்க, இந்த மாதிரியான வாழ்றாங்க. ஒரு தலைவாணி முத்தம் ஒட்டுக்கிற வண்டியில முதுகு எப்படி புண்ணாக்கணுமா அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உட்காருப்பா, இதெல்லாம் ஒரு மேட்டரா, நான் எனக்கு வேற ஏதாவது பெருசா கருத்து சொல்ல, இதெல்லாம் இதுக்காக வந்து சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் அம்மா தரலாம் தக்குண வளர்ந்தாக்கிறா. இந்த உலக வாழ்க்கை அவங்களுக்கும் மறுமை வாழ்க்கை நமக்கும் என்பது உனக்கு பொருத்தம் இல்லையான்னு கேட்டாங்க. மறுமையை நம்புறவனுக்கு ஒரு மேட்டரையா, மித்த ஓடணுமா, தலைவாணி ஓடணுமா, இதை போய் பேச நம்மளும் பேச தகுதி இருக்கா? வெக்கமா இருக்கு. அதிசை படிக்கும் போதெல்லாம் அதிசை படிக்கும் போதெல்லாம் வெக்க உணர்வு வருது. நம்ம இதெல்லாம் பேசுறதுக்கு தகுதியற்றவர்கள் இந்த பூமியில. பெருமானுடைய வாழ்க்கை அவ்வளவு பத்திரமாத்து தங்கம், பெருமானுடைய எளிமை எல்லாம் செய்ய தெரியாத ஆளா ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு மித்த ஓட தெரியாத ஆளா, நல்ல சாப்பாடு சாப்பிடாத ஆளா? 3 பிறைகள் பார்த்தோம், அடுப்பெரியவில்லை. ஒண்ணு மசூர் கேட்கிறார் ஆயிஷாவுடைய அக்கா மகா, சாச்சி உமாவே எப்படி சாப்பாட்டுக்கு சும்மா சொல்லக்கூடாதுல, லாஜிக்கா பேசணும்ல, நீங்க சொல்றது புரிய மாட்டேங்கிறாங்க. ஆமா, அசுவதான் 2 கருப்பு பேரித்த கனிகளும் தண்ணீரும் தான் எங்கள் உணவு. சில நேரங்கள் அன்சாரி தோழர்களுக்கு அன்பளிப்படும் பால் அதை குடிப்போம். திண்ணை தோழர்களுக்கு சில அற்புதங்கள் நடந்திருக்கு. அப்ப நீங்க சிந்திச்சு பாருங்க, பெருமானார் தேர்ந்தெடுக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வயிறு நிரம்பியது இல்லைங்கிறார் அபூ ஹுரைரா. மா ஷபி ஆல் முஹம்மதின் மின் தான் ஸலாஸத் அய்யாமின் ஹத்தா குபில். பெருமானார் மரணிக்கிற வரைக்கும் 3 நாள் வயிறார சாப்பிட்டதே இல்லை. 3 கிழமை ரசூலுல்லாஹ்க்கு வயிறு நிறைஞ்சே இல்லையா என்று பெருமானாருடைய தோழர் அபூ ஹுரைரா, திண்ணை தோழர், ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டிக்கிட்டு தெரிஞ்சவர், சொல்லுவதற்கு தகுதியான நபர். சிந்திச்சு பாருங்க. அப்ப சஹாபாக்கள் அதை இவரை போய் சாப்பிட கூப்பிடுவாங்க. ஒரு இடத்துல அபூ ஹுரைராவை நல்ல ஆட்டு சப்ப 3 சப்ப பொறிச்சு வச்சுக்கிட்டு வாங்க அபூ ஹுரைராவை. நபிகள் நாயகத்தை நான் நினைத்து பார்க்கிறேன். பசியோடு இறந்த நபி, வயிறு ஒட்டிய நிலையில் இறந்த நபி அப்படின்னு சாப்பிடாம போயிடுவார். என்னன்னா ஏதோ அவர் அந்த இடத்துல எமோஷன் ஆயிட்டாரு. ஆனா அவர் நினைவுபடுத்துறாரு ரசூலுல்லாஹ்வுடைய அந்த எளிமையை. அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, இல்லாமல் இல்ல
ஏழைப்பாளைய கல்யாணம் வச்சிருக்கான், ஒரு டீ பிஸ்கட்டையும் பேர்த்தம்பளத்தை கொடுத்தான், அவன் இல்லாத செய்வான்ப்பா. இல்லாதவன் செய்யத்தான் செய்வான். டீல தான் பிஸ்கட் வச்சுதான் கல்யாணம் நடக்கும். இருக்கிறவன் செஞ்சியா அதான் கேள்வி. கடையவங்க பெரிய பணக்காரன், பெரிய பணக்காரன், எனக்கு கோடி கோடியா இருக்கு. நான் என் கல்யாணத்தை, மகன் திருமணத்தை, என் மகன் திருமணத்தை நான் 500 ரூபாயில முடிப்பேன். அதுதான் செய்தி. பெரியதொரு வட்டாரத்துல நீங்க ஒரு செய்தியை கொடுக்குறேன்னு இருக்கும். கவர்ன் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு செய்தியை கொடுக்குறாங்க. ஒரு செல்வந்தர் எளிமையாக தேர்ந்தெடுப்பது எளிமையை. எளிமையை கல்யாணத்துல மட்டும் பேசாதீங்க, பெருமானுடைய வாழ்க்கையோடு, எண்ணத்தோடு, இயல்போடு அது வரணும். எளிமை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படியே இயல்பிலே வர்றாங்க. அவ இயல்பாக்க வேண்டும். எளிமையும் ஏழ்மையும் இதெல்லாம் இஸ்லாம் சொல்லி தருது. அதே நேரத்தில் ஏழ்மையை கேட்கக்கூடாது. இவ்வளவு இருக்குன்னு சொல்லி ஏழ்மையை தாண்டி கேட்காதீங்க. அதுக்கு எதிராக இஸ்லாம் துவச்சுறாங்க. வறுமையும் ஏழ்மையிலிருந்து பாதுகாப்பு தேடுறாங்க. இறைவா, ஒவ்வொரு நாளும் தூங்கும்போது கேட்கக்கூடிய துவா, எங்களுக்கு கடனில்லாத வாழ்க்கையை தா. இறைவா, எங்களை வறுமையிலிருந்து செல்வந்தராக்கு. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. இறைவா, எங்கள் இறைவா, நான் உன்னிடத்துல கேட்கிறேன் அல் ஹுதா, நேர்வழியை தா. முதல்ல மனிதனுக்கு நேர்வழி. நேர்வழி மட்டும் என்ன நினைச்சிடக்கூடாண்டா, ஒரு தௌஹீத் ஷிர்க்ல மட்டும் நேர்வழி நினைச்சிடக்கூடாது. இதை நம்ம வளர்க்க வேண்டியது. பேச்சுல, கொடுக்கல் வாங்கல, சாப்பாட்டுல, மருத்துவத்துல, பழக்க வழக்கத்துல, நம்முடைய கலாச்சாரம் எல்லாத்துலயும் நேர்வழி இருக்குங்க. நம்ம என்ன மட்டும் பார்க்க நேர்வழினா, போது போகக்கூடாது, தாய்க்கு கூட தகடு போடக்கூடாது, தருவாக்க கூடாது, இது மட்டும் நேர்வழி. அது முதல் நேர்வழி. லாயிலாக இல்லல்லா. அதுக்கு முன்னாடி ஈமானின் கிளை நிறைய இருக்கு. 70 இருக்கு. முதல் ஈமான போட்டு முடிச்சுன்னு போட்டே கூடாது. 70 கிளை இருக்குது. பண்பு நலன்கள்லாம் இருக்கு நேர்வழி. நல்ல குணங்களை அமைவதும் நேர்வழி. நீ என்ன நேர்வழினா ஒண்ணு மட்டும் தௌஹீத் மட்டும் நேர்வழி, ஷிர்க்ல எல்லாமே நேர்வழி. அல்லாட்ட கேளுங்க, சரியான மருத்துவத்தை கேளுங்கள். எல்லாமே ஒண்ணு குழப்பறான். அளவு தட்டு அப்படி குழப்பிக்கிட்டு இருக்கான். எந்த மருத்துவத்துக்கு போனாலும் குழப்பமா இருக்கு. அல்லாட்ட கேளுங்க. எதுக்கு சொல்ல யாரையும் வெறுக்கிறதுக்கு இல்ல, அல்ல வழிகாட்டினா தான். எல்லாத்தையும் கேளுங்க. இன்னைக்கு மக்கு பஞ்சம் சொல்லிட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்கான் ஒருத்தனும். புதுசா பாரம்பரிய மருத்துவம் சொல்லி புதுசா சொல்லிக்கிட்டு இருக்கான். எல்லாத்தையும் கவனம், எதையுமே முட்டையா புரிஞ்சுக்கிறாதிய. எல்லாத்திலுமே நேர்வழியை கேளுங்கள். தப்பான வழி இருக்கக்கூடாது. எத்தனை பிள்ளைகள் இறந்து போயிருக்குது தவறா மருத்துவம் பார்த்து. நம்முடைய கரங்கள் செய்யற தீமைக்கு நாம தான் பொறுப்பு. அப்ப எல்லாத்துலயும் கேளுங்க. மருத்துவத்துல, சாப்பாட்டுல, ட்ரெஸ்ல, கலாச்சாரத்துல, பண்பாட்டுல, பேச்சுல, நடவடிக்கையில எல்லாத்துலயும் நேர்வழியை தா. அல்லாஹ்ட்ட கேட்கணும். துக்கா, இறையச்சத்தை தா. எல்லாத்துலயும் இறையச்ச வேணும். ஒரு அஃபா, சுயமரியாதை, போதுமன்ற மனநிலை, சுயமரியாதை, யார்கிட்டையும் கையேந்தாத மனநிலை, அப்படி அந்த நிலையத்தா. கினா, செல்வத்தை தா. 4வது கொண்டு செல்வத்தை வச்சாங்க. நேர்வழி, இறையச்சம், அப்புறம் சுயமரியாதை, அதுக்கு செல்வம். செல்வம் கோடியோடியா இருக்கு, சுயமரியாதை இல்லாம இன்னொருத்தர் டீ வாங்கி கேட்டு குடிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு டீ வாங்கி தந்த மாப்பிள்ள, நீனு கொடுக்கணும்ல, மச்சாருக்கு 10 ரூபாய் நீ வாங்கி கொடுத்து அவங்க ஒரு தடவை கேட்டா சமம் தான். எப்ப பார்த்தாலும் கோடீஸ்வரன் பிச்சைக்காரன் தான் கேட்டுக்கிட்டே இருக்கும். நீ செல்வம் வச்சு என்ன இருக்கும்? சுயமரியாதை இல்லாம இருக்கும். 3ஆம் நம்பர் இல்லாம 4ஆம் நம்பருக்கு வந்துட்டாங்க. வரிசைப்படுத்துறாங்க. நேர்வழி, இறையச்சம், சுயமரியாதை வேணும். மனுஷன்டா ஏழைய பணக்காரன், அதுக்கு செல்வம். சுயமரியாதை இல்லாத செல்வத்துக்கு பயனற்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தராங்க. இதுல இருந்து நம்ம புரிந்து கொண்டு எல்லாம் உள்ள இறைவன் ஏழ்மையும் செல்வமும் இறைவனுடைய நாட்டப்படி நடக்கிறது. அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய நபிகள் நாயகத்துடைய வழிகாட்டுதல்படி அதை புரியணுமே தவிர ஏழ்மை ஒன்று முசீபத்து இல்ல, பிரார்த்தனைக்கு எதிரான அல்ல, இழிவானதல்ல. எல்லாம் வல்ல இறைவன் எந்த நிலையை நமக்கு வழங்கியிருக்கிறானோ அதை குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் வழி நடத்துகிற நல்ல மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு உரித்தாகட்டும். நேபாளத்தில் மிகப்பெரிய புரட்சி உருவாகிவிட்டது. பிரதமர்களும் ஜனாதிபதிகளும் அடித்து துவைக்கப்படுகிற காட்சிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அங்கு உள்ள நிதியமைச்சரை மக்கள் அடித்து ஒரு அண்டர்வேரோட கீழாடையோடு அவரை அடிச்சு இழுத்துட்டு வராங்க. ஒரு ஆத்துக்குள்ள விழுகிற காட்சிகளை எல்லாம் நீங்கள் வலைதளங்கள் மூலமாக, செய்தி சேனல்கள் மூலமாக பார்த்திருப்பீங்க. என்ன செய்தியை இது சொல்லுகிறது என்றால், இந்திய தேசத்தையும் இது எச்சரிக்கிறது. நீங்க ஒழுங்கா ஆட்சி செய்யவில்லை என்றால், செயற்கையாக வறுமையை உருவாக்குவீர்களானால், இது அல்லாஹ் கொடுத்த வறுமையை ஏற்றுகிறது, செயற்கை வறுமையை நீங்கள் உருவாக்குவீர்களானால், ஜிஎஸ்டியை கொண்டு வறுமையை ஏற்படுத்துவீர்களானால், நீங்க மக்களை பிழிஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன், பிதுமுனை என்னாகும்? வெடிச்சிடும். அப்ப அந்த நிலை வருவதற்கு முன்னால் இந்திய ஆட்சியாளர்கள் நீங்கள் தப்பித்துக் கொள்ளுங்க. நீங்க பிராய்ச்சித்தம் தேடி விடுங்க. ஏன் பல நீதிபதிகள் பிராய்ச்சித்தம் தேடிக்கிறாங்க. ராம்ஜெத் மலானி வாழ்நாள் முழுக்க இந்த RSS பிஜேபிக்காக உழைத்து விட்டு
சாகிறதுக்கு முன்னாடி 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி புராட்சி தந்தார் இந்திய மக்கள் தௌபா செஞ்சார். இவர்களை விட கொடூரமானவர்கள், மனித குலத்துக்கு விரோதமான இந்த பூமியில வேற யாரும் இல்லை. இல்ல பாபர் மஸ்ஜித் வழக்குலாம் தீர்ப்பு பெற்று கொடுத்த முக்கியமான அளவு அவருடைய வாதங்கள் எல்லாம் வாதங்களை படிச்சு பாருங்க. ஐயத்து வழக்கு வாதங்களை அவ்வளவு பெரிய அட்வொகேட் ஜெனரல் அவர் சொல்றாரு, மனித குலத்துக்கு விரோதமான தௌபா செஞ்சு தான் செத்து போனார். என் வாழும் காலத்தில் இன்னும் இத்தனை ஆண்டுகள் வாழ்வேன் என்று தெரியாது 2 வருஷம் செத்து விட்டார். அவங்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணி அம்புட்டையும் என்னதான் என்னால முடியுமோ நான் பெரும் பிழை செய்து விட்டேன், வாழ்நாள் பிழை செய்து விட்டேன் இந்தியர்களுக்கு சொன்னார். அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. ஆட்சியாளர்கள் இப்பவும் குறைஞ்சல. உங்களுடைய அமைச்சர்கள் சுஷ்மா சுவராஜ்ல இருந்து அத்தனை பேரும் உங்களோட எல்லாருக்கும் மரணம் இருக்குது. யாரும் வந்து இந்த உலகத்துல நிலையா இருக்கும் போதில்லை. உங்களுடைய மரணத்தை கொண்டு இந்த ஆட்சியாளர்களை எச்சரிக்கிறோம். இல்லை என்றால் இங்க ஹிட்லருக்கு என்ன நிலையோ, முசோலினிக்கு நிலையோ, இன்னைக்கு நேபாளத்தில் என்ன நிலையோ இதே நிலைக்கு நீங்கள் ஆளாக்கப்படுவீர்கள். மக்களுடைய பிரார்த்தனைகள். இன்னொன்று, இந்த மக்கள் இப்படி இருப்பாங்க நினைச்சிடக்கூடாது. பீகார்ல ஓட்சோர் நடத்தப்பட்டு எவ்வளவு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. இன்னைக்கு நேற்று அசாம்ல மிகப்பெரிய புரட்சி நடந்திருக்கு. எல்லாமே மீடியாக்கள், எந்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவும் இல்லை, பெரும் புரட்சி நடந்துகிட்டு இருக்கு அசாம் மாநிலத்தில் இன்னைக்கு. அப்ப கொஞ்சம் தீப்பற்றி விடுமானால் கடுமையான சேதங்களை விளைவிக்கக்கூடிய சூழல் வரும். அதனால ஆட்சியாளருக்கு எச்சரிக்கிறோம், நீங்கள் ஒழுங்காக மனிதர் இந்த சமூகத்தினுடைய நலனை, மக்கள் நலனை கை கொள்ளாமல் ஆட்சி செய்வதானால் எந்த ஆட்சியாக இருந்தாலும் மக்கள் தான் அதிகாரம், மக்களுக்கு தான் அதிகாரம். அதை நீங்க மிகப்பெரிய ஜனநாயக நாடு நேபாளத்தை வச்சு இந்த நாட்டை எச்சரிக்கிறோம். இதை நீங்க சரியில்லை அப்படின்னால் அல்ல அதற்கான ஏற்பாட்டை செய்வான். நீங்க ஒண்ணு அப்படி ஒண்ணு முஸ்லீம் அழிச்சிட இயலாது, பயன்காட்டுல என்ன செய்ய முடியாது. எங்களுக்கு பிரார்த்தனை இருக்கிறது. அதை விட நாங்கள் களத்துல எதையும் நேரடியாக எதிர்கொண்ட வல்லமை பெற்றிருக்கிறோம் என்பதை சொல்லிக்கொண்டு ஆட்சியாளருக்கு இந்த தருணத்தை நினைவுபடுத்த வேண்டிய கட்டாயம் இருப்பதனால் செய்கிறோம். அல்லாஹ்விடத்தில் ஆட்சி மாற்றத்தை வேண்டி பிரார்த்திப்போம்.